வணக்கம், வெல்கம் டு பெருமிட் அட்வைசரி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம் ட்ரைனிங்கில். லாஸ்ட் வீக் நம்ம வந்து 21 மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம், லைவில் பார்த்தோம், ட்ரேட் எடுத்தோம். சின்ன ரீகோப் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வந்து ரெண்டு தான் பையாக இருக்குது. ஸோ நான் ஒரு ஷீட் போட்டிருக்கேன். ஈவினிங்கே சம்மரைஸ் பண்ணேன், பட் எதுக்கு ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். இப்போது சும்மா அப்ராக்சிமேட்டாக சும்மா இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி கணக்கு எடுத்துக்கினேன் நான். அது மாதிரி போட்டு இது மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கலாம். இல்லை நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம். இந்த வாரம் 3 ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, 6,000 ரூபாய் ப்ராஃபிட்டு, 3 ட்ரேட் லாஸ். ஸோ 4,231 உங்களுக்கு ப்ராஃபிட்டு 3 ட்ரேடில். ஓகே, பட் இன்னும் நம்ம ட்ரேட் இன்னும் வந்து நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கிறது 1 2 இது 5% இருக்குது. HDFC லைஃபு இது 3% இருக்குது. கிராம்ப்டன் 3% இருக்குது. இது இன்றைக்கி எடுத்த ட்ரேட், இது ரெண்டுமே. ஓகே, ஸோ இதை நம்ம கண்டினியூ இது நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று 8% முடியணும், இல்லை ஸ்டாப் லாஸ் டேக்கர் ஆகணும். ஓகே, ஸோ இதில் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, 3க்கு 3 வந்திருக்கு. ஸோ மொத்தம் நம்ம கிட்டே இருக்கிறது 1 2 3 4 5 7 8 9. ஸோ 11 ஸ்டாக்ஸ் இருக்குது இதில். ஓகே, அதில் வந்து 3 ப்ராஃபிட் 3 லாஸு, பட் நெட் 4,231 ப்ராஃபிட்டு. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நல்ல ட்ரேட் கிடைக்கல. LNTலாம் கீழே போட்டு கிடைக்கல. இன்ஃபியூ நம்மளுக்கு கிடைக்கல. டசன்ட் மேட்டர், நம்ம வந்து எல்லாமே கிடைக்கிறது கஷ்டம். பட் நம்ம காஷியஸாக தான் ட்ரேட் பண்ணோம், பிளைண்டாக வாங்க முடியாது மார்க்கெட்டில் போயிட்டு, சிக்னல் வந்ததுனால. ஸோ இப்போ நம்ம 50 டே மூவிங் ஆவரேஜ் பார்க்க போகிறோம். ஸோ அது நான் தனியாக ஒரு ஷீட் போட்டுறேன். இதே சைட்டு தான். சம்டைம்ஸ் இதில் கொஞ்சம் மாற்றம் வரும் இந்த பேட்டர்னில். நான் உங்களுக்கு அது வரும்போது நான் சொல்கிறேன். ஜெனரலாக topstockresearch.com டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவுசெய்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரேடிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது க்ளீனாக புரியும். அதில் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இதை பார்த்தாலும் பரவாயில்ல, அது போய் ஒரு 2 தடவை பாருங்கள். End of the EOD screen is moving average. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 50 days மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது நம்ம நெக்ஸ்ட் 1 வீக் நம்ம பார்த்துட்டோம்னாக்கா we are thorough on மூவிங் ஆவரேஜ். இதுதான் இருக்கிறது சிம்பிளஸ்ட் ட்ரேட் இதுதான். ஸோ நம்ம ப்ளூ சிப் போகலாம். பாஷ் இருக்குது. இது வந்து ட்ரேடட் குவான்டிட்டி கம்மியாக இருக்க வேண்டாம். பந்தன் பேங்க் பார்க்கலாம். பந்தன் பேங்க்லாம் அடிச்சா ஜாக் பாட்டு தான், பயங்கர வாலடைல். பட் வில் see what happens. ஓகே, பந்தன் பேங்க் $221. பந்தன் பேங்க் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் வால்யூம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே வால்யூம் வந்து 201. சாரி, இங்கே வால்யூம் வந்து 7 மில்லியன் 15 மில்லியன். ஓகே, இதில் 202. இங்கே இப்போ 222 இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்டாப் லாஸ் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ we'll avoid this. ஓகே, we'll avoid this. we'll go next stock. ஏன்னா இது இப்போ இங்கே வால்யூம் போட்டிருக்கு, இதெல்லாம் 202. ஸோ இப்போ வந்து இது மேலே தான் க்ளோஸ் இருக்குது. இது மேலே போக வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கேயோ இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ட்ரேடிங் எடுத்திங்கனாக்கா ஸ்ட்ரிக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ரொம்ப டைட்டாக இருக்கிறது வில் அவாய்ட். வில் லுக் அட் வேறு எதாவது ஸ்டாக் இருக்கா பார்க்கலாம். இன்டர்குளோப் ஏவியேஷன் வந்து பயமாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். வில் சி இன்டர்குளோப். ஸோ இதில் வால்யூம் வந்து 2 மில்லியன். இதில் வால்யூம் 2 மில்லியன் 2 2.5
ஓகே, நத்திங் நாட் ரிக்வயர்ட், வில் அவாய்ட். வால்யூம் இல்லை, நம்ம வேண்டிய மாதிரி இல்லை. பிட் லைட் பார்க்கலாம். இது நல்லாயிருக்கு. 571 915. ஓகே, this volume is good. 1410 அதான் 2020 மூவிங் ஆவரேஜ். 1425 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 1410 இஸ் a buy price. ஓகே, நாளைக்கு பை ப்ரைஸ் வந்து bid light 1410 50 DMA 1410. ஸ்டாப் லாஸ் வந்து 2% வச்சுக்கலாம். 14 to 28. Okay, equal to this into 98 divided by 100. So 1382 key close பண்ண stop loss, target 1522. Okay, Pidilite Industries, Container Corporation. இதெல்லாம் பயங்கர ஸ்டாக். பறந்தான எங்கேயோ வால்யூம் பார்க்கலாம். இது வந்து 1 second, 1755 1 million. But one, the chart is not very convincing. இது கொஞ்சம் வேண்டாம், will avoid. அடுத்தது HDFC Asset Management, HDFC AMC பார்க்கலாம். இது வந்து 159 232. ஓகே, 232 இது பண்ணலாம். 159 232. ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து 2440. ஐயோ, எங்கேயோ இருக்குது. 2440 க்ளோசிங் 25 இருக்குது. 2440. இதுதான் ப்ராப்ளம் எடுக்கிறதுல. இது வில் அவாய்ட். எங்கேயோ இருக்குது 2440. டிஃபிகல்ட் டு ட்ரேடு. UBL பார்க்கலாம். வால்யூம் 577. ஓகே, UBL இஸ் a good play. 916 943 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, இந்த மாதிரி இருக்கும்போது வில் டூ ஒன் திங். ஓகே, ஸோ HDFC AMC நம்ம வந்து ஓகே வில் டூ லிட்டில் ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். 2440 வந்து 51 day மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அங்கேருந்து பை ப்ரைஸ் வந்து 2440 equal to this into 102 divided by 100. So 2489 வந்து buy price, stop loss 2440. HDFC AMC. So it's more important. Okay, okay, so HDFC AMC. இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்,
யூபிஎல். ஓகே, யூபிஎல் நம்ம கொஞ்சம் லிட்டில் ஸ்ட்ராட்டஜி மாற்றி பார்க்கலாம். அதில் இது வந்து 916. ஓகே, இது ரெண்டு ஏன் சொல்கிறாங்க, இந்த 200 கிட்டே வரல. 916. ஸோ 916 இருந்து 2% போட்டுக்கலாம். 916. ஸோ 934 இருக்குது பை யூபிஎல். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து 916. ஸோ நாளைக்கு நம்ம இது கீழே ட்ரேட் பண்ணால் நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம், அங்கேருந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது மேலே ட்ரேட் ஆச்சுன்னா இந்த ப்ரைஸில் போட்டு வாங்க ட்ரை பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் பியூட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இதுதான். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிலாம் பார்த்தா இங்கே வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கு பாருங்கள், 2150 மேலே. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தது ஸ்டாக்கெல்லாம். ஓகே, இது வந்து இது ஆக்சுவலாக நேற்றே பை வேறு ஒரு பேட்டர்னில், பட் நாங்கள் ஒன்று வாங்க முடியாமல் போயிடுது. ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப். ஓகே, ஸோ இதுவும் அதே தான். நல்ல 367 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 21 டே மூவிங் ஆவரேஜ் 355. ஸோ 355லேருந்து ஒரு 2% போட்டுக்கலாம். ஓகே, 355. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து 355 கீழே க்ளோஸ் பண்ணோம். 2% ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். டார்கெட் இங்கே வைக்கிறோம். ஸோ 4 ஸ்டாக் போதும் நாளைக்கு. இந்த 4 ஸ்டாக் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக அதை 200 டே மூவிங் ஆவரேஜில் போட்டு வாங்குவோம். இது ரொம்ப இந்த 21 டே மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸில் போட்டு வாங்குவோம். இதுமாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், மூவிங் ஆவரேஜ் வந்து 355 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா வரும் மூவிங் ஆவரேஜ் 355. அதில் வந்து 2% போட்டுக்கலாம். போட்டு மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா இது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 367. நம்ம பை ப்ரைஸ் என்ன போட்டிருக்கீங்க 362. ஸோ 362ல் அது கீழே கிடச்சா கூட வாங்கிக்கோங்க. அது கீழே கிடச்சா இன்னும் சீப்பு தான், வாங்கிக்கலாம். வாங்கிடலாம். வாங்கிட்டு நீங்கள் அந்த 355 கீழே நாளைக்கே க்ளோஸ் ஆனால் கூட வெளியே வந்துடுங்க. அதான் அந்த ட்ரேடு. ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸைட்டிங். இன்னும் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த ட்ரேட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு இது வரைக்கும் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் மேக்கிங் மணி. ஸோ அண்ட் ஹேவிங் செட் தட் த யூஷுவல் ஒன், தேங்க்யூ. சம் பீப்புள் ஆர் பேயிங் மணி. அவங்களுக்கெல்லாம் நன்றி. வாழ்க வளமுடன். கொடுக்கலாலும் பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இட்ஸ் அன் ஆப்ஷனல் திங். இஃப் யூ திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல், you can transfer money to this account. Thank you. Have a nice day. Bye. If you miss பண்ணிட்டீங்கன்னா comments box ல போடுங்க. I'll answer. Thank you. Bye.